துவக்கத்தின் நாளாக இருக்கணும். விசுவாசத்தை பற்றி சும்மா தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது பிரதர் சிஸ்டர். விசுவாசத்தை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது. விசுவாசம் இருதயத்தில் இருக்கணும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுது. விசுவாசிக்கிறவன் மகிழ்ந்து கழிவுவான் என்று வேதம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்கணும். பவுலும் சீலாவும் செய்ய முடியும்னா உங்களால் என்ன செய்ய முடியும்? அது செய்ய முடியாத காரியம் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், நாம் விசுவாசிகள் யாருன்னு நமக்கு ஞாபகம் இருக்கு. நமக்கு எப்ப பார்த்தா நம்ம பிரச்சனை தான் ஞாபகம் இருக்கு, அவரை ஞாபகம் இல்லை. அதனால அவரை முன்னாடி கொண்டு வந்து நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று எனக்கு தெரியும், என்னையே படைத்திட்டேன் நபர்களுக்கு முடிவு வரை என்னை நடத்திடுவார்னு தைரியத்தோடு நான் சொல்லுவேன். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. பெரிய தேவனிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம், சொல்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி ஞாபகம் உள்ளவர்களா இந்த உலகத்தில் ஜீவிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தருவதாக என்று பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி கர்த்தர்களுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களா? இந்த காரியத்தை நாங்கள் பழகி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வேறுபட விசுவாசத்தை பற்றி தெரிஞ்சவங்களா இல்லப்பா. விசுவாசம்னா என்னன்னு சொல்ல தெரிஞ்சு பிரயோஜனமே கிடையாது. விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தா விசுவாசமாக நீதிமான் பிழைப்பார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலிருந்து பார்த்தாங்க. நாங்கள் பிழைக்கத்தக்கதாக என் தேவனே எங்கள் ஆத்துமா ஈடேறத்தக்கதாக நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவதாக இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்டாங்க, இது எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நாளாக இருக்கிறது. இன்று துவங்கி ஆண்டவரை நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க பழகி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ ஆண்டவரை அது எங்கள் தேவனால நாங்கள் செயல்படத்தக்கதாக விசுவாசித்து சாதிக்க எங்களுக்கு கிருபை எங்களுக்கு தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு எங்களோட பேசின தேவன் இதற்கு முன்னால கிருபை எங்களுக்கு தந்து வழிநடத்தமாக இருக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பெரிய கரவை கொடுத்தாங்க. நாளை காலை சரியாக 9 மணிக்கு நம்முடைய காலை உபவாச கூட்டம் 9 மணிக்கு ஆரம்பிக்கும். அதே போல மாலை கூட்டம் நமக்கு 6:30 மணிக்கு. யாரும் தயவு செய்து அது காலம் கடத்த வேண்டாம். வந்த உடனே நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்கன்னா ஆசிரியர்கள் மதிக்க முடியும். இப்போது கர்த்தர்களுக்காக ஒரு சிறிய சிற்றுண்டியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார்கள். அதுக்காக நம்ம சகோதரர் கனப்பாலுக்கும் ஜானுக்கும் ராஜேஸ்வரிக்குமா இன்னும் அதில் உதவி செய்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். உங்களை கர்த்தர் ஆசிரியத்தால் இருந்து அதை சாப்பிட்டு சந்தோஷமாக கர்த்தர் ஆசிரியத்தால் நாளை காலையில் நமக்கு இங்கே டிஃபன் இருக்காது உபவாசத்துக்கு. ஆமென்.